அதாவதுங்க யதார்த்தமா நடிக்கிறாரு. அந்த யதார்த்தமான நடிப்பை பார்க்கறக்கு ஸ்கிரீன்லயும் அந்த படத்துலயும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. அந்த மனுஷன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனா இன்னைக்கு மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில தவிர்க்கவே முடியாத மிக சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகர். ஏன் குணச்சித்திர நடிகர்னு சொல்றேன்னா, அவரோட படங்கள், அவர் நடிச்ச படங்கள் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அங்க ஏதேதோ ஒரு ரோல் பண்ணியிருப்பாப்ல. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, சும்மா வர்ற ரோலு, கேமியோ ரோலு அப்படின்ற மாதிரி. நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒரு படத்தை நான் பின்னாடி சொல்றேன். அப்படி சின்ன ரோலு ஆனா பெத்த லாபங்கிற மாதிரி பயங்கரமா பண்றாரு. அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், அவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, அவரோட ஆக்டிங்கு, அவரோட அந்த ஒரு ஃபன்னியான துரு விஷயங்கள்லாம் பயங்கரமா ரசிகர்களை கவர்ந்திருக்கு. எனக்கு பர்சனலி ரீசன்ட் டைம்ல ஃபேவரட்டான ஒரு ஆக்டர்னா அது இவர் தான் அப்படின்னு சொல்லுவேன். யாரா அது அப்படின்னா, தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. அவர் தான் நம்ம பேசில் ஜோசப். எஸ், தமிழ் சினிமாலையும் அவரு பராசக்தி படத்துல இன்ட்ரடியூஸ் ஆறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, நம்ம சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வாலாம் நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த படத்துலயும் நம்ம பேசில் ஜோசப் நடிக்க போறாரு. வாத்தலைவா ஃபகத் ஃபாசில் மாதிரி அடுத்து ஒரு பெரிய பேன் இந்தியா ஆக்டர் வாத்தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோல முழுக்க பேசில் ஜோசப் எங்க ஆரம்பிச்சாரு, எப்படி ஆரம்பிச்சாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற எல்லாத்த பத்தியும் நம்ம பேச போறோம். நீங்க அவரோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல நிறைய நல்ல படங்களும் நல்ல சினிமாக்களை பத்தியும் நிறைய நடிகர்கள் பத்தியும் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க போறோம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட அன்பு ஆதரவு கொடுங்க. வாங்க இப்ப நம்ம பேசில் ஜோசப் நம்ம தலையை பத்தி பேசுவோமா? நான் அவருக்கு ஒரு சின்ன பட்டம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்னன்னா, மலையாள சினிமாவில் ஒரு பாக்கியராஜ் அப்படின்னு. ஏன் சொல்றேன்னா, நீங்க பாக்கியராஜ் சாரோட ஆக்டிங் இருக்குல்ல, டைரக்ஷனை விட்டுருங்க, ஆக்டிங்கை போய் பாருங்க. இப்பயும் நீங்க பாக்குற அந்த பழைய படங்கள்ல அவர் பண்ணக்கூடிய அந்த குறும்பான ஒரு விஷயங்கள், அந்த துருன்னு அவருக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கும். அவர் அப்படி பண்றது, அவர் பேசுறது எல்லாம் அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆக்டர் இப்ப ரீசன்ட் டைம்ல தமிழ் சினிமால இல்ல. அவர் அப்படி பண்ற மாதிரி அதே மாதிரிலாம் இல்ல. ஆனா மலையாள சினிமால அப்படி ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அவர் தான் பேசில் ஜோசப். நிறைய காமெடி கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு. அந்த காமெடி கதாபாத்திரங்கள்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல எமோஷனலா வந்தாலும் சரி, சென்டிமெண்டலா வந்தாலும் சரி, பயங்கரமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தா இருந்தாலும் சரி, அங்க மட்டும் டக்குன்னு டியூன் பண்ணி புல் ஆஃப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி படம் ஃபுல்லா ஜாலியாவான்னு சொன்னாலும் ஜாலியா வர்றாரு. அது கூட நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் அவரோட கதாபாத்திரம், அவரோட கேரக்டர் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சில ஃபன்னியான ஆக்டிவிட்டிஸை பண்ணி பயங்கரமா வந்து சேர் போட்டு நம்ம மனசுல உட்காந்துடுறாரு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டைம்ல எல்லாம் ஃபகத் ஃபாசில் சார் என்ன படம் நடிச்சாருமே அந்த படத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ரீசன்ட் டைம்ல அவரை மாதிரியே மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில அதுல இருந்து வந்தவங்கல்ல பேசில் ஜோசப்போட போஸ்டரை வந்து எங்கேயா பார்த்துட்டா அந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது. அப்படிப்பட்ட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டரா மாறி இருக்கிறாரு. ஆனா பேசில் ஜோசப் எங்க ஆரம்பிச்சாரு, எப்படி ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நம்ம சினிமாக்குள்ள போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருட்டையும் ஒரு கதை இருக்கும்ல. நம்மளோட பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, நம்ம ஃபேமிலி சினிமா சம்மந்தப்பட்டது கிடையாது, நமக்கு சினிமா பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்திருக்காது, பெருசா நிறைய படங்களும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா நமக்கு சினிமா மேல, ஒரு ஆர்ட் மேல, நம்ம இருக்கிற இடத்துல காலேஜ்ல ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஸ்கிட்டோ, ஒரு மூவியோ, ஒரு ஷார்ட் ஃபிலிமோ, ஏதாவது ஒரு டைரக்ஷனோ இல்ல ஆக்டிங்கோ டான்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட சினிமால சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரோட கதையும் இவரோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வயநாடுல பிறக்கிறாரு, அப்பா அம்மா குடும்பம் சம்பந்தப்பட்டதே கிடையாது, எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்டும் கிடையாது, மனுஷனுக்கு சினிமா பத்தின பெரிய ஐடியாவுமே கிடையாது. காலேஜ் வந்து ட்ரிவாண்ட்ரம்ல வந்து படிக்கிறாப்ல, இன்ஜினியரிங் நம்ம மாதிரி தான் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ரொம்ப குட்டையா இருப்பேன், அதனால வந்து துருன்னு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதான் என்னோடது, நிறைய இதுல கலந்துப்பேன், நிறைய இதுல வந்துட்டு இருப்பேன், நான் கிரிக்கெட் பயங்கரமா விளாடுவேன், அப்ப இருந்த எல்லாருக்குமே இந்த கிரிக்கெட் மேல இருந்த கிரேஸ் மாதிரி நானும் சச்சின் டெண்டுல்கர் ஆகணும்லாம் நினைச்சிருக்கேன்ற மாதிரிலாம் ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லி இருந்திருக்கிறாரு. ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട പ്ലെയർ അന്ന് ആരായിരുന്നു? അന്ന് സച്ചിൻ. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மேல கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அவரும் அதுல வந்து ஒரு ஆசையை சினிமாக்குள்ள வரணுங்கிற அவரோட ஆர்ட் மேல இருந்த லவ்வை சினிமா ட்ராக்குக்குள்ள நுழைக்கிறாரு. இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு டைரக்டரா தானே உள்ள வந்தாரு, ஆக்டரா எப்படி மாறினாருன்னு நினைப்போம். ஆனா மனுஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நடிச்சு அவர் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்லயும் நடிச்சிருந்திருக்கிறாரு. ஸோ ஆக்டருங்கிறது அப்ப நடந்ததுல அப்ப இருந்தே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா ஷார்ட் ஃபிலிம் தான் மேஜரா பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 3-4
4 ஷார்ட் ஃபிலிம் வந்து பயங்கர ஹிட் யூடியூப்ல. ஒரு 17 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன், நீங்க டைம் இருந்தா போய் பாருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வினித் ஸ்ரீனிவாசனை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியுற மாதிரி சொல்லணும்னா ஹிருதயம் படத்தோட டைரக்டர் அவர் தான் வினித் ஸ்ரீனிவாசன். அவரை வந்து மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றாரு திரா அப்படின்ற மூவில. அந்த மூவில ஒரு ஒர்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 2 வருஷம் கேப்ல நம்ம குருநாதரை வச்சே படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வினித் ஸ்ரீனிவாசனை லீடா வச்சு குஞ்சி ராமாயணம் சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் பயங்கர ஹிட், 100 நாள் ஓடுது. ரொம்ப ஃபன்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு படம். அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா வந்து பேசில் ஜோசப் டைரக்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அப்படியே அடுத்த கட்ட நகர்வா வந்து டொவினோ தாமஸ் கூட சேர்ந்து கோதா அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அது வந்து ஸ்போர்ட்ஸ் கலந்த ஒரு காமெடி படம். அந்த படம் நீங்க பார்க்கலனாலும் போய் பாருங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த படம் ஊர் உலகத்துக்கு பட்டி தொட்டி எல்லாருக்குமே தெரியும், அதுதான் மின்னல் முரளி. ஸோ இன்னைக்கு நாள் வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் தயவு செஞ்சு பாருங்க. பார்த்தவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். நெட்ஃபிளிக்ஸ் தயாரிச்ச டாப் 10 படங்கள் உலக அளவுலன்னு எடுத்தா அதை கண்டிப்பா மின்னல் முரளி இருக்கும். ஊர் உலகம் எல்லாரும் பேசின ஒரு படம். அந்த படத்தை பத்தின ஒரு சில விஷயங்கள் நான் இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மின்னல் முரளிக்கு வந்து ரீமேக் ரைட்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுக்கவும் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நெட்ஃபிளிக்ஸ் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா பேசில் ஜோசப் ஒரு இடத்துல சொன்னார், என்னோட ஊருக்கு நம்ம நிலத்துக்குன்னு ஒரு சூப்பர் ஹீரோ வரணுங்கிறதா என்னோட கனவு. நான் அதை ரீமேக் கொடுத்தேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல எடுப்பாங்க, டெல்லியில எடுப்பாங்க, உத்தரப்பிரதேசில் எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் எடுப்பாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லை, ஆனால் நமக்குன்னு ஒரு ஹீரோ இருக்கணுங்கிறக்காக தான் இதை எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. When something is being remade in Bollywood, or do you see that as a disadvantage? It was good as it is in a regional language, but we can have the regional language be movies reach everywhere rather than it's been remade. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது அந்த படம், ஸ்கிரீன் பிளே, அந்த லைட்டிங், அந்த ஃபைட்டு, சூப்பர் ஹீரோ பவர், அதெல்லாத்தையும் தாண்டி யதார்த்தமான ஒரு சூப்பர் ஹீரோ, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு சூப்பர் ஹீரோ. ஏன் சொல்றேன்னா நம்ம பார்த்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர டாப் ரிச்சா இருக்கிற மாதிரியும், அவங்க அந்த சூப்பர் ஹீரோ பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட மாற்றமே வேற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, மார்வல் இதில் இருப்பாங்க, என்னென்னமோ பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்கு இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இதுலயும் அப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைச்சேன். ஆனால் நார்மலாக ஒரு குடும்பத்தில் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் மூலியமா கிடைக்கிற ஒரு சூப்பர் பவர், ஒரு நேச்சுரலான பவர். இந்த பவரை வச்சு அவனோட அன்றாட வேலையில அங்கங்கே என்னென்ன பண்ண முடியுது அப்படின்னு பண்ணும்போது ஒரு அதே மாதிரி சூப்பர் வில்லனும் வர்றாரு. அந்த வில்லனுமே பார்த்தீங்கன்னா அவரோட அன்றாட வாழ்க்கையில அவரோட ரெகுலரா செய்யக்கூடிய சில மோசமான விஷயங்கள்ல அவர் பவரை பயன்படுத்துறாரு. 2 பேருமே படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே எந்த ஒரு காஸ்டியூம் போட்டுக்க மாட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் நினைச்சேன், சரி மின்னல் முரளிங்கிறாங்க, போஸ்டர்லாம் பார்த்தா ரைட்டு, இந்த யூனிஃபார்மில் இதில் வரும், இதில் பிசுன்னு வரும், அது இது வரும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அதை கொண்டு வராமல் வேஷ்டி கட்டிக்கிட்டே ஒரு சூப்பர் ஹீரோ சுற்றுறது பார்க்க அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை வந்து வாங்கிட்டு அது தியேட்டரில் வர முடியாத அந்த கோவிட் டைம் அப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் பண்ண காரணத்தினால தான் வந்து அந்த கிளைமேக்ஸ்லேயே வந்து அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்களா. ஒரு பிரம்மாண்டமாக ஒரு காஸ்டியூமை கொடுத்து ரொம்ப அங்கங்கே வந்து வெடிக்கிற மாதிரி அந்த மணிக்கூண்டு கவுர்ற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து அது தவிர்க்க முடியாமல் பண்ணது ஒரு பெரிய ரீச் இருக்கணுங்கிறக்காக அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே உண்மை கிடையாதுங்க. நானாக வந்து எங்கேயோ படித்தது கேட்டதை பற்றி சொல்லிட்டுருக்கேன், அதான் உண்மை, நம்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், மேபி தப்பாக இருக்கலாம். அதெல்லாம் தியேட்டரில் வந்திருந்தா இன்னைக்கு நாளுக்கு மின்னல் முரளி ரீரிலீஸ் ஆகுதோ இல்லை அது மின்னல் முரளி மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா 1000 கோடியில அசால்ட்டா வந்துடும். அவ்வளோ என்டர்டெய்னிங்கான, அவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ சூப்பரான ஒரு படம். சரி விடுங்க, என்ன பண்றது, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பாக்குற மாதிரி இருக்கு. சரி, இந்த 3 படத்தை எடுத்துட்டு மனுச்சேன், அவ்வளவுதான். டைரக்ஷன் இனி எனக்கு வந்து டவுட் தான் அப்படின்ற மாதிரி 2021 அப்புறம் வந்து ஜானி மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறது, அந்த பர்த்டே அதை வச்சுதான் வரும் அந்த கதை. நீங்க அந்த படம் பார்க்கலைன்னா போய் பாருங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துல தான் சின்ன சின்ன ரோல் அங்கங்க பண்ணிட்டு இருந்த பேசில் ஜோசப் ஒரு முழு கதாபாத்திரமா வந்து நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜெய 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 ஹே. எஸ், அதுல தான் வந்து மனுஷன் தனித்துவமா தெரிய ஆரம்பிச்சாப்ல. இந்த புருஷமார்கள் ஸ்ட்ரிக்டா இருந்து அவங்க பல்ப் வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஃபகத் ஃபாசில ஒரு படத்துல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல அவர் ஒரு மாதிரி ரொம்ப டெரரா இருக்கிற மாதிரியே இருக்கும். திருப்பி அடிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த படம் மாறுற ட்ராக்கே வேற மாதிரி இருக்கும். செம்ம படம்.
அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்பதான் வந்து பேசில் ஜோசப்னா யாருன்னு அதர் தேன் நம்ம மலையாளத்திலிருந்து அதர் தேன் இடங்களுக்கு ரீச் ஆறாரு. எனக்குமே பர்சனலி அப்படிதான் வந்து பேசில் ஜோசப் தெரிகிறார். அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படங்கள்லையும் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவர் செய்ய வேண்டிய வேலையை சீரும் சிறப்புமாக செய்கையாக செய்கிறாரு. விபின் தாஸ் தான் வந்து ஜெய ஜெய ஜெயஹே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதே டீம்லாம் சேர்ந்து இப்போ வந்து குருவாயூர் அம்பல நடிகள்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சார் கூட சேர்ந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே நோட்டிசபிளா இருக்கும். அப்படி இப்போ ரீசெண்டா பொன்மேன்னு சொல்லிட்டு போன மாசம் மலையாளத்திலேயே வந்து டைரக்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தது. நான் வந்து பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. அதுக்கப்புறம் இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்து அதை தமிழ்ல டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கு. அற்புதமான படம். பொன்மேன் என்ன ஒரு ஒன்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோல்டு சம்பந்தமா கோல்டை போட்டு பொண்ணை கட்டி கொடுப்பாங்கல்ல, அதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை செஞ்சு அந்த பொண்ணு மாட்டிக்கும். ஆனா அந்த பொண்ணு மாட்டிக்குங்கிறத விடுங்க, அந்த பொண்ணுனால இவரு மாட்டிப்பாப்ல. அவர் தான் பேசில் ஜோசப். லிஜுமோ வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தையே வந்து பயங்கரமா சாப்பிட்டுருப்பாப்ப. அதோட லிஜுமோட ஹஸ்பண்டா வர்றவரும் பயங்கரமா நடிச்சிருப்பாப்ல. அவரு தான் ஐ திங்க் வந்து இந்த ஆவேசம்ல வருவார்ல, பாடி கார்டா வருவார்ல, அவரு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ அது மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. ஆனால் நான் சொன்னா ஸ்பாய்லர் ஆயிருங்கிறனால நான் சொல்ல விருப்பப்படலை. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க போய் பாருங்க. லிஜுமோவையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க ரொம்ப சூஸியா நடிக்கிறாங்க. நம்ம வந்து ஜெய்பீம்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜென்டில் உமன் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ல இருந்த தமிழ் படம். அது நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஜோஸ்வாங்கர் ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அற்புதமான படம். ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு தனி வீடியோ கூட போட்டிருப்பேன். ஃபெமினிசம் பற்றி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பேசியிருப்பாங்க. அதுலேயும் ஒரு சம்பவம் அந்த கள்ள தொடர்பை வச்சு பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஏங்க எல்லாத்தையும் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரு. என்ன நான் ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்லி ஒரு ரிவ்யூ போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சரி விடுங்க, அந்த படத்தையும் போய் பாருங்கள். இப்போ பொன்மேனையும் போய் பாருங்கள். ஸோ பேசில் ஜோசப் வந்து இப்படி தான் இப்படி ஆரம்பிச்சு இந்த சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களோட கதை அவரோட கதை தான். ஸோ அவர் எப்படி முயன்று அப்படியே கஷ்டப்பட்டு மேலே வந்தாரோ, இன்னைக்கு அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம். ஒரு டைரக்டராகவும் சரி, ஆக்டராகவும் சரி, ரைட்டராகவும் சரி, இப்போ ப்ரொடியூஸ்லாம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுங்கிறது தான் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயத்தோட இந்த வீடியோவை முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்லையும் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வாலா நடிச்சிட்டு இருக்க பராசக்தி படத்தில் அவர் வந்து அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. வா தலைவா கமான் தலைவா வந்து இந்தியா ஃபுல்லாக கலக்கு தலைவா. ஃபகத் ஃபாசிலுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு ஆக்டர் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்றதுனால நான் அதை சொன்னேன். மற்றவங்களாம் பிடிக்காதான், இவரெல்லாம் பார்த்து அப்படிலாம் சண்டை போடாதீங்க, எல்லாரையும் பிடிக்கும். எனக்கு பர்சனலி அவருக்கு அப்புறம் இவர் ரொம்ப அந்த குணச்சித்திர நடிகர் அந்த கேட்டகரியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பேசில் ஜோசப் பற்றி எனக்கு தெரிஞ்ச, நான் படித்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நீங்கள் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேற நல்ல சினிமா வீடியோவில் சந்திக்கிறேன்.